கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இனம் தெரியாதோரால் இப்பாதுகாப்பு வேலி சேதமாக்கப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டது. கிண்ணியா பிரதேச செயலாளர் எம் கனி கிண்ணியா பிரதேச சபை செயலாளரை தொடர்பு கொண்டு உடனடியாக அப்பாலத்தின் வேலியை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாதுகாப்பு வேலி மீண்டும் பொருத்தப்பட்டது. இந்த சுருக்கமாக இந்த பாலத்தை எங்களுக்கு சரியா உடனடியாக செஞ்சு தரணும். அமைச்சர் மாதிரி எல்லாரும் வந்து போகிறாங்க, எல்லாரும் போட்டு பிடிக்கிறாங்க, எல்லாத்தையும் எல்லாம் செய்கிறாங்க, எங்களுக்கு எதுவும் செஞ்சு தராங்க. நான் நினைக்கிறேன் இலங்கையிலே மிக அவசரமாக கட்ட வேண்டிய ஒரு பாலமாக இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ காலத்துக்கு எங்கேயுமே இலங்கையிலே கிடக்கல எந்த ஒரு வேலையும். இதை கட்டாயம் ஆக முன்னுரிமை கொடுத்து கட்டணும்ன்றது தான் என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இன்று காலை இதனை பார்வையிட வந்த பிரதேச செயலாளர் எம் கனி கருத்து வெளியிட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு 8 மாணவர்களுக்கு மேற்பட்டோர் இறந்து அவர்களுடைய உயிரை மாய்த்து கொண்ட இந்த சந்தர்ப்பத்திலும் இதுவரையிலாக இந்த பாலம் புனரமைக்கப்படாமல் பொதுமக்கள் பல அசௌகரியங்களுடனும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பாலத்தின் 2 பக்கமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு கம்பிகள் விசமிகளால் உடைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தை காணக்கூடியதாக இருந்தது. மிக விரைவாக அந்த பாதுகாப்பு கம்பிகளை மீள அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம். இங்கு இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களின் நலனை கருதியாவது இந்த பாலம் மிக விரைவாக புனரமைக்கப்பட வேண்டும் என்ற மக்களின் ஆதங்கத்தை பிரதேச செயலாளராக என்னிடத்திலே கூறியிருந்தார்கள்.